சிவாய. அருள்மிகு குழல்வாய்மொழி சமேத அருள்மிகு குற்றாலநாதர் அருளை பெறும். பக்த கோடிகளுக்கு ஜெயந்தி பால ஸ்ரீனிவாசன் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்றைய தினம் சிறப்பு சிவஸ்தலங்கள் என்ற தலைப்பின் மூலம் தென்காசியில் அருள்மிகு திருக்குற்றாலநாதர் ஆலயத்தை பற்றி விவரிக்க உள்ளேன். இங்குள்ள மூலவர் அருள்மிகு குற்றாலநாதர். இறைவனின் பெயர் குழல்வாய்மொழி பராசக்தி. குறும்பலாமரம் தலவிருட்சமாக உள்ளது. சிவமது கங்கை, வட அருவி, சித்ரா நதி இவைகள் புண்ணிய தீர்த்தங்களாகும். இந்த இடத்தின் புராண பெயர் திருக்கூடமலை. செல்லும் மார்க்கம் தென்காசியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் குற்றாலம் கோவில் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு தல புராணத்தில் வழங்கப்பெறும் வேறு பெயர்கள் பித்ருக்கண்டம், தீர்த்தபுரம், சிவத்ரோகம், மதுவுண்டாம், உயிர் மீட்டபுரம், பேரூர், முதுகங்கை வந்தபுரம், செண்பகாரண்யபுரம், நன்னகரம், ஞானப்பாக்கம், வேடன் வலம் செய்த புறம், யானை பூஜித்த புறம், வேத சக்தி பீட்டபுரம், சிவ முகுந்த பிரம்மபுரம், தேவகூட்டபுரம், திரிகூட்டபுரம், புடாட்சுனபுரம், குறும்பலா விசேடபுரம். பல்லவர் காலத்தில் கபிலரால் எழுதப்பட்ட சிவபெருமான் திருவந்தாதி என்னும் நூலில் கோகரணம் குற்றாலம் கூற்றின் பொருள் முயன்ற குற்றாலம், கொழுந்தேன் கமல் சோலை குற்றாலம் என்று குற்றால நகரின் பெருமையும் குற்றாலநாதரின் சிறப்பையும் அறியப்படுகிறது. மேலும் பெருமாளுக்கு உகந்ததான சங்கு வடிவத்தில் அமைந்திருப்பது ஆதியில் இக்கோயில் வைணவ தலமாக இருந்ததை உணர்த்துகிறது. சமயக்குறவர்கள் 4வராலும் பாடப்பெற்ற சிறப்பு இத்திருக்கோவிலுக்கு உண்டு. அதில் திருஞான சம்பந்தர் திருக்குற்றாலநாதர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்து இத்திருக்கோயிலின் தல விருட்சமான குறும்பலாவை பற்றி 2ஆம் திருமுறையில் 71ஆம் பதிகமாக தனியாக ஒரு பதிகம் பாடியுள்ளார். சைவ திருமுறைகளாகிய தேவாரம், திருவாச்சகம், திருக்கோவையார், சிவபெருமான் திருவந்தாதி, பெரிய புராணம், பட்டினத்தார் அருணகிரிநாதர் போன்ற முனிவர்களும் திரிகோட ராசப்ப கவிராயரம் குற்றாலநாதர் குழல்வாய்மொழி பெருமைகள் அடிப்படையில் 14 சுற்று இலக்கியங்கள் இயற்றியுள்ளனர். இக்கோவிலில் செண்பக விநாயகர், அம்பல விநாயகர், ஆறுமுக நயினார், தட்சிணாமூர்த்தி, கன்னி விநாயகர், வான்மீகிநாதர், ஜம்புகேஸ்வரர், திருமூலநாதர், ராமலிங்கர், கைலாசநாதர், பராசக்தி, சைலப்பர், வல்லப விநாயகர், நன்னகர பெருமாள், பாபநாசர், உலகம்மாள், மணக்கோலநாதர், நாரும் பூநாதர், சகஸ்ரலிங்கம், சொக்கலிங்கர், மீனாட்சி, சாஸ்தா, மதுநாதேஸ்வரர், அறம்பளர்த்த நாயகி, சோமலிங்கர், அகஸ்தியர், வாசுகி, மகாலிங்கம், சங்கரலிங்கம், காசி விஸ்வநாதர், பெரிய ஆண்டவர் சாஸ்தா, சிவாலய முனிவர், பைரவர் ஆகிய உபசன்னதிகளும் உள்ளன. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் மலையாக இருப்பது போல் இங்கு குற்றாலநாதர் குறும்பலாவாக சிவன் வீற்றிருப்பதாக ஐதீகம். திருக்கைலையில் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணத்தை காண உலகத்தவரும் கூடிய போது பாரம் தாங்காமல் வடக்கு திசை தாழ்ந்தும் தென் திசை உயர்ந்தும் காணப்பட்டதால் ஈசன் அகஸ்தியரை பூமியை சமமாக்க தென் திசை செல்லும்படி பணித்தார். அகஸ்தியரும்
சிவபெருமானிடம் தென் திசை நோக்கி புறப்படுகிறேன். ஆனால் உங்கள் திருமண காட்சியை எனக்கு அங்கு காட்டி அருள வேண்டும் என்றார். அவரின் வேண்டுதல் படி அகஸ்தியரிடம் தென் திசையில் உள்ள பொதிய மலைக்கு செல், அங்குள்ள திரிகூட மலையில் எங்களது திருமண கோலத்தை உனக்கு காட்டி அருள்வோம் என்று ஈசன் வாக்களித்தார். அகஸ்தியர் தென் திசையை வந்து அடைந்தார். பூமி சமநிலை அடைந்தது. ஈசன் கூறியபடி திரிகூட மலைக்கு புறப்பட்டு வந்தார் அகஸ்தியர். திரிகூட மலை என்பது திருக்குற்றாலம் ஆகும். இந்த பகுதியை அகஸ்தியர் சிவபெருமானை வழிபடுவதற்காக தேடிய போது அருகில் எந்த சிவத்தலமும் இல்லை. எனவே சிவ வழிபாடு எப்படி செய்வது என்று வருத்தம் கொண்டார். இந்த நிலையில் திரிகூட்ட மலையில் பெருமாள் கோவில் ஒன்று இருந்தது. பெருமாளை தரிசிக்க எண்ணிய அகஸ்தியர் கோவிலை நெருங்கினார். உடம்பில் திருநீரு, கழுத்தில் ருத்ராட்ச மாலை ஆகிய சைவ மத அடையாளங்களுடன் வந்த அகஸ்தியரை ஆலயத்திற்குள் விட முடியாது என்று தடுத்து விட்டனர். அகஸ்தியர் செய்வது அறியாது தன் மனக்குமுறலை கொட்டுவதற்காக அருகில் இளஞ்சி என்னும் தலத்தில் வீட்டிற்கும் முருகப்பெருமானை தேடி வந்தார். திருக்கூட்ட மலையில் தனக்கு நடந்தவற்றை கூறி தன் வேதனையை வெளிப்படுத்தினார். அகஸ்தியர் முன்பாக தோன்றிய முருகப்பெருமான் வைணவ அடியவர் போல் சமய சின்னங்கள் தரித்து கோவிலுக்குள் சென்று பண்டாட்சரம் ஓதி விஷ்ணுவை சிவலிங்கமாக்கி வழிபடுங்கள் என்று கூறி மறைந்தார். முருகப்பெருமான் கூறியபடி தன் நெற்றியில் திருநாமம் இட்டு மார்பில் துளசி மாலையும் அணிந்து வைணவ அடியவர் போல் திருக்குற்றாலத்தில் இருந்த பெருமாள் கோவிலுக்குள் சென்றார். பின்னர் அங்கிருந்த அர்ச்சகரிடம் பெருமாளுக்கு மானசீக பூஜை செய்ய வேண்டும், சிறிது நேரம் வெளியில் இருங்கள் என்று கூறி கருவறை கதவை மூடினார். கருவறையில் நின்ற கோலத்தில் இருந்த பெருமாளின் தலையை கை வைத்து அழுத்தி குறுகுக குறுகுக என கூறி சிவபெருமானை நினைத்து தியானித்தார். என்ன ஆச்சரியம்! பெருமாளின் திருமேனி குறுகி போய் சிவலிங்கமாய் மாறிப்போனது. சிவனை துதித்து வழிபட்டார் அகஸ்தியர். வழிபாடு முடிந்ததும் கருவறை கதவை திறந்து வெளியேறினார். அப்போது கருவறையில் பெருமாளை காணவில்லை. சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் கோபம் கொண்டனர். அகஸ்தியரை வசைபாடினர், தாக்கவும் முயன்றனர். அதற்குள் அகஸ்தியர் ஒரு தர்ம புல்லை மந்திரித்து விட்டார். அது அவர்களை தாக்கியது. இதனால் அவர்கள் அகஸ்தியரிடம் தங்களை மன்னிக்குமாறு வேண்டினார். அவர்களிடம் அகஸ்தியர் மகாவிஷ்ணுவை சங்க வீதியின் தென்மேற்கு பக்கத்தில் வைத்து வழிபடுங்கள் என்று கூறினார். அந்த விஷ்ணுவே இன்று நன்னகர பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இதையடுத்து அங்கிருந்தே ஈசனின் திருமண கோலத்தை கண்டு கழித்தார் அகஸ்தியர். இத்தல சிவபெருமான் அகஸ்திய முனிவரால் குற்றாலநாதர் என்று அழைக்கப்பட்டார். பெருமாளை சிவனாக மாற்ற தன் கைகளால் தொட்டதால் குற்றாலநாதரின் தலையில் அகஸ்தியரின் 5 விரல்களும் பதிந்துள்ளதை இன்றும் காண முடியும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என குற்றாலமலையில் மும்மூர்த்தி சிகரங்கள் உள்ளதால் குற்றாலமலையை திரிகூட்ட மலை என்று அழைக்கிறார்கள். ஊழி காலங்களில் மீண்டும் உலகை படைத்து காத்து ஈசன் நிலையாக வீற்றிருந்து அருள்பாலிக்கும் தலம் இந்த குற்றாலமாகும். கூ என்பது பிறவி பிணி, தாளம் என்பது தீர்ப்பது. மனிதனின் பிறவி பிணியை தீர்ப்பவர் குற்றாலநாதர். இங்கு குறும்பலாநாதருக்கும் தனி சன்னதி உள்ளது. குறும்பலா பதிகம் பாடியுள்ளார் சம்பந்தர். இந்த பலாமரத்தின் கிளைகள், கனிகள், சுளைகள், வித்துக்கள் என யாவும் சிவலிங்க வடிவமாகவே உள்ளது. சுளையலாம் சிவலிங்கம் என்கிறது குற்றால குறவஞ்சி. இந்த ஆலயத்தின் 4 வாசல்களும் 4 வேதங்களாக விளங்குகின்றன. ஐப்பசி மாத பூர நட்சத்திரத்தன்று குற்றாலநாதருக்கும் குழல்வாய் மொழி அம்மைக்கும் அகஸ்தியர் சன்னதி அருகில் திருமணம் நடைபெறும். ஈசனும் அம்பாளும் அகஸ்தியருக்கு திருமண காட்சி கொடுக்கிறார்கள். இங்குள்ள பராசக்தியை உலகமெல்லாம் தோன்றுவதற்கு மூலமாக இருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இங்குள்ள பீடத்தை
தரணி பீடம் என்கிறார்கள். பராசக்தியின் சன்னதியில் தானுமாலையின் பூந்தொட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறது. பராசக்தியே இங்கு எழுந்தருளுவதால் நவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர். நோய் தீர்க்கும் தைலம் தொட்டு அழுத்தியதால் ஈசனுக்கு இங்கு தினமும் காலையில் தைல அபிஷேகம் நடைபெறுகிறது. பசும் பால், இளநீர், சந்தனம் மற்றும் 42 வகையான மூலிகைகளை 90 நாட்கள் வைத்து அதை சாற்றில் நல்லெண்ணெய் சேர்த்து தைலம் தயாரிக்கிறார்கள். இந்த அபிஷேக தைலம் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. வாத நோய், வாத வலி, உடல் வலி, முதுகு வலி, தீராத தலைவலி, வயிற்று வலி, கண் வலி உள்ளவர்கள் இதனை தடவி வந்தால் சுகம் பெறலாம். தினமும் அர்த்தஜாம பூஜை குற்றாலநாதருக்கு சுக்கு, மிளகு, கடுக்காய் இன்னும் சில மூலிகைகளை கொண்டு கஷாயம் தயாரித்து நைவேத்தியம் செய்கிறார்கள். அர்த்தஜாமை பூஜைக்கு பிறகு வழங்கப்படும் இந்த கஷாயத்தை வாங்கி குடித்தால் நீரிழிவு, புற்றுநோய், அல்சர், சளி, இருமல், வயிறு சம்பந்தமான நோய்கள் குணமாகின்றன என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. பக்தர்களே, இன்றைய தினம் தென்காசியில் உள்ள அருள்மிகு குழல்வாய் மொழி அம்மை சமேத அருள்மிகு திருக்குற்றாலநாதர் சிவஸ்தலத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசன். வணக்கங்கள், நன்றிகள். ஓம் நம சிவாய.